Hi guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா iOS 26 டெவலப்பர் பீட்டா 1 நேத்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அத பாத்தீங்கன்னா என்னோட 15 Proல நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்ட் பாத்தீங்கன்னா 9 hours. சோ இதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, சோ என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஏன்னா இது ஒரு டெவலப்பர் பீட்டானால அதை பார்த்துலாம். இதை பார்த்து உங்களோட பிரைமரி டிவைஸா இருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. டைமர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸ் சைட் அதோட டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வால்பேப்பர் வந்து ஷேக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஸ்வைப் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு 3D லுக் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பேஷியலாக நமக்கு வந்து 2D இமேஜ், அதை 2D இமேஜை 3Dயாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்மள பாப் அப் பண்ணி பேக்ரவுண்டை கொஞ்சம் செப்பரேட் பண்ணி தெரியுது. இது பார்க்க நமக்கு 3D மாதிரியே இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இது ஒரு வெல்கமான ஒரு மூவ். ஸோ இப்போ நம்ம கஸ்டமைசேஷன் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த நான் சொன்ன லென்த் இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனு. அதுக்கேற்ற மாதிரி இருக்க எலமெண்ட்ஸும் இமேஜில் இருக்க எலமெண்ட்ஸும் நம்மளால் மூவ் பண்ண முடியுது. ஸோ அது ஒரு ஹைலைட்டடான ஒரு ஃபீச்சர். நல்லா இருந்தது. இந்த கிளாஸ்டிக் டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இதில் சில இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்குது. அது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நீங்களே இங்கே பார்க்கலாம். இதுதான் அந்த டிரான்ஸ்பரண்டான ஒரு லுக்கு. இதை நீங்கள் எடுத்துன்னு வரணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்க டிரான்ஸ்பரண்டாக போயிருக்காங்க. நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் ஆண்ட்ராய்டில் ஏஜஸாக இருக்குது. ஒரு தீம் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சப்போஸ் டார்க் மோடு வச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு அந்த வெளியே அவுட்டர் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே லைட்டான ஒரு டச் இருக்குது கிளாஸ் டிசைன். அதுவும் நல்லா இருக்குது. கிளியர் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இந்த தீம் ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சேன். பட் நல்லா இருக்குது. ஒரு சில தேர்ட் பார்ட்டி விஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சப்போர்ட் பண்ணல. பட் ஆஸ் யூஷுவல் இது ஒரு டெவலப்பர் பீட்டா. ஸோ இது ஒரு சேஞ்சஸ். இது நல்லா இருக்குது. எனக்கு பிடிக்காதது பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் தான். நல்லா இருக்குது. பட் சம்திங் ஏதோ ஒன்று குறையுதோ அப்படின்னு தோணுது. டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. பட் கிளியராக இது விசிபிள். இப்போது டக்குன்னு எடுத்து ஃபோனை எடுத்து ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த நேரத்தில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா டவுட்டு தான். பார்ப்போம் அது எப்படி செட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. மற்றபடி ஓவரால் தீமாக பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க. அது நல்லா இருக்குது. பட் இந்த கொஞ்சம் பிளர் இல்லை ஏதாலும் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். இது வந்து புதுசாக அவங்க எடுத்துன்னு வந்திருக்காங்க. நமக்கு பழசு வேணும்னாலும் பழசு வச்சுக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா இது நல்லா இருக்குது. ஃபேவரட் எல்லாம் முன்னாடி இங்கே பாக்ஸாக வந்தது அவங்க கான்செப்டிங்கில். இது நல்லா இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு இதுவும் நீங்கள் ஸ்வைப் பண்ண போது ஒரு அனிமேஷன் இருக்குது. ஒரு பபுள்லேருந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது சூப்பராக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இவங்க மெயினாக இந்த டிரான்ஸ்பரண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போது இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அதுவுமே ரியாக்ட் பண்ணுது. பேக்ரவுண்டில் என்ன இமேஜுக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இதில் இருக்குது. ஸோ இது எங்கே பிரச்சனையாகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு CPU GPU ரெண்டுமே இதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும் ரியல் டைமில். ஸோ ஜென்ரல் ஆக்டிவிட்டி இது பண்ணும்போது ஃபோன் நல்லா ஹீட் ஆகுது. நான் கூட அது இனிஷியல் செட்டப்பாக தான் இருக்கும் பிரச்சனை. மேபி இன்ஸ்டால் பெரிய ஜிபி அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 15.5 GB கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் இது ப்ராசஸ் பண்ண டைம் ஆகுதுன்னு நினச்சேன். பட் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் நிறையா ஸ்மூத்தனிங் தேவை. அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது இன்டென்சிவான ஒரு டாஸ்க்கு. இங்கே ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரியல் டைமாக ஜென்ரேட் பண்ணி மியூசிக் ஆப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுதா? நான் இப்போ ஸ்வைப் அப் பண்ண போது அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷனும் கொடுக்குது. அனிமேஷனும் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஹேங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்குது. அது வந்து எக்ஸ்பெக்டட் தான். நோட்டிஃபிகேஷன் பாப் ஆகி வர்றது எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் செட்டப்பில் பயங்கரமாக ஹேங் இருந்தது. இப்பயும் அப்பப்போ ஹேங் ஆகுது. ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ மியூசிக் ஆப்பில் இன்னொரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜே பண்ணுற வேலையை இது பண்ணுன்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாட்டு முடிய போது முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகும். அது நல்லா தான் இருக்கும். பட் அதோட இது இன்னும் சூப்பராக இருக்குது. டப்புன்னு ஒரு பாட்டு டிஜேல மாற்றுவாங்க பார்த்தீங்கன்னா, அது எப்படின்னே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக மாற்றுது. டிஜே மோடு இதில் கொடுத்துருக்காங்க. நான் கூட டிஜேயோட வேலையை மொத்தமாக முடிச்சு விட்டுருன்னு நினச்சேன். அப்படி இல்லை. பட் பாட்டு மாறும்போது அந்த வேற பாட்டு வந்து டிரான்சிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஜேல பண்ணுற மாதிரி இருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு டச் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கேலரி ஆப். கேலரி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்ன இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ லைப்ரரி அண்ட் கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். பட் இது தனியாக எடுத்துன்னு வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ முன்ன மாதிரியே நமக்கு லைப்ரரி எல்லா ஃபோட்டோஸும் வேணும்னா இல்லை கலெக்ஷனாக வேணும்னா அது நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்வைப் அப் ஸ்வைப் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க. நான் அப்போ சொன்ன மாதிரியே தான் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 15 ப்ரோவில் ஒரு 15.9 GB கிட்ட வந்து இருந்தது. இவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம்ஸுக்கு ஒரு தனி ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துடலாமே. ஆண்ட்ராய்டை பார்த்து காப்பி அடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஒரு தனியாக ஒரு ஆப் கொடுத்தோம்னா நம்ம என்னென்ன தீம் வேணுமோ இது பண்ணிக்கலாமே. இந்த சர்க்கிள் ஐக்கானா வேணுமா தனியாக கொடுத்துருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஃபைல் ஃபோல்டர்லேருந்து எடுத்துன்னு வரதுக்கு. ஸோ ஸ்கேனு இதெல்லாம் பண்ணிக்கலாம். டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிறீங்க அதெல்லாம் நல்லா ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேமரா ஆப்பில் நமக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதோட அனிமேஷன் நல்லா இருக்குது. முன்னோட இது நமக்கு ஈஸியாக அக்சசபிள்ன்றாங்க. எஸ் இப்போ 2 தான் இருக்குது. நமக்கு எது தேவையோ ஏதாலும் சினிமாட்டிக் வேணும்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி போய்க்கலாம். நல்லா தான் இருக்காது, பக்காவாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த கிளாஸ் டிசைன். மெயினாக ஓவரால் டீமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது மெயினான ஒரு விஷயம். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரேஜுக்கு போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இதை ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. முன்னந்தரோட எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. 21.09 GB கிட்டத்தட்ட ஓஎஸ் அதுக்கு தேவையான ஆம்பிள் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த யூஐக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆப்ஷனாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். எனக்கு வேணும்னா நான் டவுன்லோட் பண்ணி ஏன்னா ஒரு 2-3 GB இதுவே கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதனால் ஃபோன் பயங்கரமாக ஹீட் ஆகுது. ஐஃபோன் 15 ப்ரோ சும்மாவே கொதிக்கும், இப்போது ரொம்பவே கொதிக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா ஐடில் ட்ரைன் இருக்குது நான் நோட் பண்ணது. நீங்கள் சப்போஸ் இது வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ரைமரி டிவைஸ் தான் வச்சுருக்கீங்க, ரிஸ்க் எடுக்க வேணான்னா இதை தவிர்க்கிறது நல்லது. சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பப்ளிக் பீட்டா ட்ரை பண்ணி பாருங்கள், அது ஓரளவு ரெக்கமெண்டட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3D டெப்த் கொடுக்கறது பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம இந்த இமேஜை நான் வந்து ஸ்பேஷியல் வீடியோ அதாவது 3D டெப்த் கொடுக்கணும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பாருங்கள் குட்டியாக ஒரு டைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேஷியல் சீன்னு வருது. அதை பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா இது ஒரு ஆட் ஆன் டச். அதாவது இருக்க இமேஜ் அதாவது ஐஃபோனில் தான் எடுத்ததுன்னு இல்லை, வேறு எந்த ஃபோனில் எடுத்ததா இருந்தாலும் அழகாக ஒரு டெப்த்து கிரியேட் பண்ணி அது இன்டர்னலாக ப்ராசஸ் பண்ணிட்டு நெட்டு வேணும்னு கூட அவசியம் இல்லை, அது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆப்லேயுமே நமக்கு ஒரு சில கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த கிளாஸ்டிக் டிசைன் அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப வெல்கமும். பட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மல்டி விண்டோ அதாவது ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் கொண்டு வர்றது. ஐஃபோன் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்றீங்க, என்னால் ஸ்பிளிட் ஸ்கிரீன் விண்டோ யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதே அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. என்ன ஆப் ஆண்ட்ராய்டில் இருக்க மாதிரி இப்போது மியூசிக் ஒரு ஆப்பு தனித்தனி கண்ட்ரோல்ஸ் இருந்துன்னா எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நான் சவுண்டு கம்மி பண்ணால் ஃபோன் இன்கம்மிங்கும் சேர்ந்து கம்மியாகுது சில சமயங்களில், அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ இது மாதிரி அவங்க காப்பி அடிக்கணும்னு ஆயிடுச்சு. ஒரு சில சேஞ்சஸ் அவங்க இதுலேயும் அடாப்ட் பண்ணியிருக்கலாம், அது பண்ணலை. அடுத்தது கேம்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. நான் கூட ஆண்ட்ராய்டில் கொடுத்துருக்க மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து நமக்கு கேம் சென்டர் டூல்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. பட் அப்படி இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளையாடுறாங்கன்னா அவங்களோட ஸ்கோர்ஸு ப்ளே டுகெதர் இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்க என்ன ஸ்கோர் வச்சுருக்காங்க நம்ம அதை பீட் பண்ணலாமோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கல்ச்சரை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஓகே, பட் கேமிங் மோடு டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்டட் ஆல்ரெடி இருக்குது. நமக்கு இன்னும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும் தனியாக. இதுலேயே கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்ப்போம். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை, பார்க்கலாம். இந்த கிளாஸ்டிக் டிசைன் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு மற்ற கால்ஸ் வரும்போது அது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு தீம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ஸ்பேம் ஆப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஸ்பேம் ஆப்பு அது நம்ம ஸ்பேமாக இல்லையான்னு மார்க் பண்ணணும். மற்றபடி ஓடிபி எல்லாமே இனிமேல் இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த ரைட்டிங் டூல்லலாம் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதே சமயம் ஃபோன் ஆப்பில் லைவ் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் இன்னும் செக் பண்ண வேண்டியதுக்கு ஜஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். ஸோ இது வரைக்கும் கவர் பண்ணது மோஸ்ட்டாக இது தான். இப்போ பார்த்தீங்களா காட்டுது 4 minutes to 80% அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த அப்டேட்டு. இதெல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்கணும், இது ஆனால் அவங்க கொடுக்கல. ஓகே, இது மாதிரி மேலே உங்களுக்கு காட்டும், அதை கீழே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இன்னும் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நான் இன்னும் நிறைய சேஞ்சஸ் என்னென்ன வரப்போகுதோ அது உங்களுக்கு டெஃபினட்டாக இது மாதிரி வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக், இதே மாதிரி என்னோட வீடியோவில் வந்து சேர்க்குறேன். பாய்.